தியானிக்காமல் அதற்கு ஆயத்தப்படாமல் இருக்கிறதான அந்த கூட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். யாரெல்லாம் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை முடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசருடைய கண்களுக்கு முன்பதாக பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிறார். சீசர்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பார்த்து கொண்டு இருக்கும்போது தூதர்கள் இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், 2 பேர், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அது